ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். आमीन। परमेश्वर यीशु मसीह का नाम से आप सबको धन्यवाद। ஆண்டவர் இன்று நம்மோடு கூட பேசும்படியாக வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். आमीन। परमेश्वर आज हमसे जो बात करने के लिए जो चाहते हैं कि फिलिपियर 2:12 2:12 நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. आमीन। आपका जो रक्षण जो है वो पूरा करने के लिए आप प्रयास रखना चाहिए। இன்னைக்கு अनेक காரியங்களை குறித்து நாம் प्रयासப்படுகிறோம். आमीन। हम आजकल जो है हमारा बहुत सारा कामों के लिए हम प्रयास रखते हैं। பெற்றோர் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைப்பதற்காக இரவும் பகலும் பிரயாசப்படுகிறார்கள். आमीन। माँ बाप जो है बच्चों के लिए जो कमाई करने के लिए दिन रात वो लोग मेहनत करते हैं। பிள்ளைகள் படிப்புக்காக இரவும் பகலும் படித்து பாஸ் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். बच्चे लोग जो है वो उन लोगों का पढ़ाई के लिए दिन रात वो लोग पढ़ाई करके जिस तरह भी हम पास होना चाहिए करके वो लोग पढ़ाई करते हैं। பெற்றோர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்காக நல்ல பையனையும் பொண்ணையும் தேடுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். आमीन। माँ बाप जो है बच्चों को शादी कराने के लिए या अच्छा लड़का लड़की ढूंढने के लिए वो लोग प्रयास रखते हैं। பலர் பலவிதமான காரியத்துக்காக பிரயாசப்படுகிறார்கள். आमीन। बहुत लोग जो है अलग अलग सा जो चीजों के ऊपर उन लोगों का जो प्रयास जो है वो रखते हैं। சொந்த இடம் இல்லாதவர்கள் எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு அல்லது சபை கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். आमीन। खुद का जो घर नहीं होता है वो लोग ऐसा सोचते कि किसी भी तरह खुद का घर बनाना है या खुद का कलीसिया बनाना है करके वो लोग सोचते हैं। எப்படியாச்சும் ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று அநீதியாக பிரயாசப்படுகிறவர்களும் உண்டு. आमीन। जिसी भी तरह जो है वो श्रीमान होना चाहिए बोल के जो अनीति के अंदर भी प्रयास करने वाला लोग हैं। உலகத்தாரை பார்க்கும் பொழுது அவங்க பலவிதமான பிரயாசப்பட்டு முன்னேற வேண்டும் என்று போராடுகிறார்கள். आमीन। जो लोग है वो लोग जो धरती की तरह किसी भी तरह आगे आना चाहिए उस तरह का चिंता रखकर वो लोग उस लोगों का प्रयास रखते हैं। ஆனால் வேதம் சொல்லுகிறது, लेकिन सत्य वचन में ऐसा बोलते हैं कि உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட வேண்டும். आमीन। आपका जो रक्षण जो है वो उद्धार पूरा होने के लिए आप प्रयास रखना चाहिए। இந்த ரட்சிப்பு ஆண்டவர் நமக்காக இலவசமாய் பெற்று கொடுத்திருக்கிறார். इस जो उद्धार जो है परमेश्वर हमें फ्री में दिया हुआ है। ரோமர் 10ஆம் அதிகாரம் 9:10 இப்படியாய் சொல்லுகிறது. रोमर 10:9 और 10 में ऐसा बोलते हैं कि கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணினால் ரட்சிப்பு இலவசமாய் உனக்கு கிடைக்கிறது. आमीन। आप परमेश्वर को जो मान के परमेश्वर ही खुद का जो खुदा मानकर आप मुंह से जब बोलेगा तो आपको रक्षण मिलेगा। ஆண்டவர் இந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். हमें जो परमेश्वर जो है इस रक्षा जो है या इस रक्षण जो है परमेश्वर हमें अभी फ्री में दिया हुआ है, मुफ्त में दिया हुआ है। இந்த ரட்சிப்பை குறித்து अनेகருக்கு தெரியாத இருக்கிறது. इस रक्षण जो है रक्षा के बारे में बहुत सारे लोगों को पता नहीं है आजकल। இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். हमें यही जो रक्षण जो है हम सबको मिला हुआ है। ஆகவே தான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். हमें इसीलिए दावीद ऐसा बोलते हैं कि சங்கீதம் 116:12-13 हमें जो वचन गीत 116:12 और 13 में ऐसा बोलते हैं कि அவர் செய்த நன்மைக்காக हमें परमेश्वर जो किया हुआ जो आशीर्वादों के लिए நான் என்ன செய்வேன், मैं परमेश्वर को क्या कर पाऊंगा। என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நான் நன்றியை சொல்லுவேன். हमें मेरा जो रक्षा को जो पात्र जो है वो लेके मैं परमेश्वर को हर दिन धन्यवाद बोलूंगा। தாவீதுக்கு அந்த ரட்சிப்பை பெற்றவனாய் இருந்தான். आमीन। दावीद जो है उस रक्षा जो प्राप्त किया हुआ आदमी था।
இந்த ரட்சிப்பை நாமும் பெற்று இருக்கிறோம். यही उद्धार हम सबको मिला हुआ है. இந்த ரட்சிப்பை காத்து கொள்வது கொஞ்சம் கடினமான காரியமாய் காணப்படுகிறது. ये जो उद्धार जो है वो संरक्षण करना बहुत कठिन काम है. காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில சில தவறுகள் ஏற்படும் பொழுது हमें इसका कारण यही है कि हमारा जिंदगी में जब कुछ गलतियां जब हो जाता है நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்து போகிறோம். हमारा खुशी हम खो देते हैं. சங்கீதம் 51:12 இப்படியாய் சொல்லுகிறது. आमीन. वचन गीत 51:12 में ऐसा बोलता है. தாவீது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனவனாய், आमीन. दावीद जो है जो रक्षा जो उद्धार वो उसको नष्ट हो गया था. அவன் இப்படியாய் ஜெபிக்கிறான். हमें वो ऐसा प्रार्थना कर रहा है कि ஆண்டவரே எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. आमीन. वो ऐसा बोल रहे कि हुए उद्धार का जो हाफ दो है वो मुझे फिर से देना चाहिए. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒருவராலும் கொடுக்க முடியாது. वो रक्षा का जो उद्धार का जो खुशी जो है वो किसी और को दे नहीं सकता. ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். हमें उद्धार का जो मालिक जो है सिर्फ यीशु मसीह से ही हमें मिल सकता है. தாவீதுடைய வாழ்க்கையில பாவம் வந்த பொழுது இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போய்விட்டது. हमें दावीद का जिंदगी में जब पाप का जो क्रिया आया उस समय में वो उद्धार उससे चले गया. கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். हमें आसपास 2 साल उसका जो उद्धार का खुशी नहीं था उसका जिंदगी पे. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு எல்லாரும் போல போகுவான். लेकिन परमेश्वर की जो कलीसिया पे सब लोग जैसा जाते हैं ना उसी तरह वो भी जाते थे. ஆனால் அவனுக்கு உண்மையான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. लेकिन सच्चा जो उद्धार का खुशी जो है उसका वो अंदर नहीं है. இந்த சந்தோஷத்துக்கு இழந்து போன காரணத்தை ஆண்டவர் அவனுக்கு ये தெரியப்படுத்துகிறார். खुशी जो उससे नष्ट हुआ है उसका कारण परमेश्वर उसको बता रहा है. சொன்ன மாத்திரத்துல அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். आमीन. जो बोला है उसी समय में जो बोलने से वो उसको जो ले रहा है दावीद. அப்பொழுது மனம் திரும்பி அவன் ஜெபிக்கிற ஜெபம்தான் சங்கீதம் 51. हमें उस समय में मन बदल के जब प्रार्थना कर रहा है वही प्रार्थना हमें वचन गीत 51 में हम देख सकता है. ஆண்டவரே இந்த உலகம் கொடுக்காத பாவம் கொடுக்காத அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி. आमीन. परमेश्वर इस जो धरती नहीं देता है वो रक्षा का उद्धार का जो खुशी मुझे वापस दो परमेश्वर. 1 நாளாகமம் 16:23 இப்படியாய் சொல்லுகிறது. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमें यहाँ पे हम बोलते हैं कि जो उद्धार का सुसमाचार जो है हम हर दिन बोलना चाहिए. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் சொல்லுக கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். आमीन. जो रक्षा का उद्धार का जो सुसमाचार बोलने के लिए हम सबका जिम्मेदारी है. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, हमें जो हम किसी भी जगह रहने दो எந்த சூழ்நிலையில या இருந்தாலும் சரி, कोई सा भी स्थिति के अंदर हम रहने दे ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சொல்லிவிட வேண்டும். हमें परमेश्वर हमें जो दिया हुआ जो उद्धार का जो खुशी जो है वो हम दूसरों से बांटना चाहिए. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை சுவிசேஷத்தை சொல்லிவிடு. हमें अगर समय मिला है या नहीं है लेकिन फिर भी अब परमेश्वर का सुसमाचार को बोलना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. எதிரில் ஒரு முறை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. आमीन. थोड़ी देर पहले मुझे एक संदर्भ मिला था. அந்த கடைகிட்ட எல்லாரும் இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு அம்மா நீங்க எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டாங்க. आमीन. उस समय में उस जो दुकान पे बहुत सारे लोग थे वहां पे एक माँ जो है आके पूछा कि आप किस तरह यीशु को माना है. அந்த இடத்துல अनेक முஸ்லிம்களும் இந்துக்களும் இருந்தாங்க. उस दुकान के सामने बहुत मुस्लिम हिंदू लोग थे वहां पे. உடனே சொல்லிவிட்டேன், 19வது வயதுல தற்கொலைக்கு நேராய் போயிருந்த என்னை ஆண்டவர் தேடி வந்து ரட்சித்தார் என்று. आमीन. जो 19वां जो साल में खुदकुशी करना जा रहा था मैं उस समय में परमेश्वर मुझे छू के परमेश्वर उसका हाथ में लेके आया है. அன்னிலிருந்து அவங்களுக்கு என் வாழ்க்கையில ஏசப்பா என்ன செய்தாருன்னு எல்லாருக்கும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. हमें उसी दिन से वो क्या करने लगा है कि आमीन मेरा जिंदगी पे परमेश्वर जो किया है ना वो उन लोगों बोलना शुरू कर दिया है.
இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மளால அடக்கவே முடியாது. इस रक्षा का जो उद्धार का खुशी जो है वो हमारे अंदर रख नहीं पाते हैं. பெரிய சுவிசேஷத்தை சொல்லணும்னு கிடையாது. हमें बहुत बड़ा जो सुसमाचार बोलने के लिए नहीं है. ஆண்டவர் எனக்கு எப்படி ரட்சித்தார்னு ரெண்டே வார்த்தையில சொல்ல முடியும். आमीन. परमेश्वर मुझे किस तरह परमेश्वर ने मुझे रक्षा दिया है वो दो ही शब्द में बोल सकता है. இது இந்த காரியத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. इस जो विषय के अंदर हम बहुत जो ध्यान से रहना चाहिए हमारा वचन बोलते हैं. இந்த ரட்சிப்பு உனக்குள்ளே இருக்கிற காரியங்களுக்காக நீ பிரயாசப்பட வேண்டும். हमें इस रक्षा जो है आपके अंदर जो रहते हैं ना इसीलिए आप प्रयास रखना चाहिए. அந்த ரட்சிப்பு என்பது நமக்குள்ளே ஒரு வைர கற்களை போல இருக்கிறது. हमें वो उस जो उद्धार जो है वो एक अच्छी जो पत्थर की तरह हमारा मन के अंदर रहना चाहिए. நமக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். हमें हमारे अंदर जो रहते हैं ना उद्धार हम संरक्षण करना चाहिए. இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. इस जो रक्षा के बारे में वचन में ऐसा बोलते हैं कि எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரு 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து इतना बड़ा जो उद्धार के बारे में நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால், आमीन, हम अगर सोच नहीं रहता है तो நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? हम जो शिक्षा से हम किस तरह हम हट जाते हैं. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 8:18. இசையா 8:18. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். இந்த இடத்துலயும் பார்க்கிறோம், அதே வசனம் தான் சொல்லப்படுகிறது. சியோனிலே ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்களா? हमें सियोन में परमेश्वर हमें किस तरह रखा हुआ है. அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். हमें चिल्हा और चमत्कार से परमेश्वर हमें रखा हुआ है. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய தேசத்திலும் பட்டணத்திலும் சபைகளிலும் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். हमें परमेश्वर जो है बच्चों को इस हमारे जो शहर में हम जो रहते हैं गांव में परमेश्वर एक चमत्कार की तरह रखा हुआ है. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி நீங்களும் நானும் அடையாளமாக சாட்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். हमें एक जिंदा परमेश्वर है करके दिखाने के लिए एक चिन्ह की तरह परमेश्वर हम सबको रखा हुआ है. ஆண்டவர் நம்மை சாதாரணமாக வைக்கவில்லை. परमेश्वर हमें जो साधारण रीति में नहीं रखा हुआ है. அவர் நம்மை வெளிச்சமாகவும் உப்பாகவும் வைத்திருக்கிறார். परमेश्वर हमें रोशनी की तरह नमक की तरह रखा हुआ है. அது மட்டுமல்ல, ஜனங்களுக்கு சுகந்த வாசனையான ஒரு வாழ்க்கையை காட்டும்படியாய் நம்மை வைத்திருக்கிறார். हमें सिर्फ वही नहीं लोगों को एक सुगंध जो द्रव्य की तरह परमेश्वर हम सबको रखा हुआ है. கிறிஸ்தவர்கள் என்றாலே அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற அந்த நறுமணம் வாசனை வீசுகிறவர்களாய் இருக்கிறோம். मसीहा हमारे अंदर है करके उस जो खुशबू से लोगों को दिखाने के लिए परमेश्वर हम सबको रखा हुआ है. ஆகவேதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வைத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर इस तरह की जो चीजों जो है हमारे अंदर परमेश्वर रखा हुआ है. அடையாளங்களும் அற்புதங்களும் பலவிதமான பலத்த செய்கைகளை நமக்குள்ளே அவர் செய்கிற தேவன். चिन्ह परमेश्वर हमारे अंदर रखता है, चमत्कार हमारा परमेश्वर अंदर हमसे ही करवाता है. ஆவியின் வரங்களை கொடுத்து நமக்கு ஆண்டவர் ஜனங்களுக்கு நிரூபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு கிரியைகளை நடப்பிக்கிறார். हमें परमेश्वर आत्मा का वर लोगों को देख के और हमें दूसरा लोगों का सामने खड़े करने के लिए उदाहरण बनने के लिए परमेश्वर हमें खड़ा किया है. ஆகவே இப்படி எல்லாம் செய்து ஆண்டவர் ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். हमें ऐसा सब करके परमेश्वर उसका जो रक्षा जो है हमें दिया हुआ है. இந்த
இப்பேற்பட்ட பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலை இல்லாதவர்கள் இருப்போம் என்று हमें சொன்னால் इतना बड़ा रक्षा के बारे में अगर हमें कोई तकलीफ नहीं हो रहा है तो தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் हमें என்று வேதம் शिक्षा से हम கேட்கிறது. कैसा दूर हट सकता है வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு என்னும் தலை சீராவை நீ எப்பொழுதும் அணிந்தவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. आमीन वचन ऐसा बोलते हैं कि जो उद्धार का किरीट जो है आप हर एक बार आपका सिर के ऊपर रखना चाहिए. நம்மளுடைய வாழ்க்கையில अनेक சம்பவங்கள் நடக்கிறது. हमारा जिंदगी पे बहुत चीज चलते हैं रहते हैं. பாஸ்டர் சொல்லாத கொள்ளாம வீட்டுக்கு வருவாரு ஹவுஸ் விசிட்டிங்க்கு. आमीन पास्टर बिना बोलने एक दिन हाउस घर पे आ जाता है. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரட்சிப்பின் சால்வேஷன் அந்த ரட்சிப்பின் ஹெல்மெட் எடுத்து சைடில் வச்சுட்டு டிவி பார்த்துன்னு இருப்போம். हमें उस समय में हम क्या करते होंगे, जो रक्षा की उद्धार की जो मुकुट जो है वो हम क्या करते हैं, वो उठा के नीचे रख देते हैं और हम टीवी देखते रहते हैं. பாஸ்டர் வந்த மாத்திரத்துல जब पास्टर आते वक्त டக்குன்னு ரட்சிப்பின் ஹெல்மெட்டை மாட்டிக்குவோம். हमें उस समय हम क्या करते हैं, वो उद्धार की जो मुकुट जो है हम पहन लेते हैं. ஸ்தோத்திரம் பாஸ்டர், வாங்க பாஸ்டர் என்று சொல்லுவோம். हमें स्तोत्र पास्टर आज आ जाइए पास्टर. நம்மளை போல நடிக்கிறவங்க யாருமே இல்லை. हमें हमारी तरह जो क्या एक्ट करने वाला लोग कोई और नहीं रहता. அல்லேலூயா. हमें अनेक முறை நாம் ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களா இருக்கிறோம். हमें बहुत सारे बार जो है हम उद्धार के बारे में हम विचार नहीं रखते हैं. வேதம் சொல்லுகிறது இதை குறித்து நீ கவனமாய் இருக்க हमें வேண்டும். वचन ऐसा बोलते हैं कि उद्धार के बारे में आप विचार रखना चाहिए. ஏன் இதை குறித்து நமக்கு கனவீனமா இருக்கிறோம்? हमें क्यों इसका बारे में हम ज्यादा नहीं सोचते हैं. இந்த ரட்சிப்புக்கு பின்னால் ஆண்டவர் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். हमें इस उद्धार के पीछे जो है परमेश्वर बहुत सारा बड़ा एक कर्जा चुका हुआ है. அந்த விலைக்கிரயத்தின் மதிப்பு நமக்கு தெரியவில்லை. उस जो कर्जे का जो भार जो है या खर्चा कितना बड़ा है वो हम विचार नहीं रखता है. அவர் பட்ட பாடுகளை நாம் நினைப்போம் என்று சொன்னால் आमीन. यीशु को जो मिला हुआ कष्ट का या तकलीफ का जो चिंता अगर हम रखेगा तो அந்த ரட்சிப்புக்காக நாம் எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். उस रक्षा के बारे में हम हर वक्त हम सोच रखने वाले लोग होते हैं. இதற்காக ஆண்டவர் பல ஆயிரம் வருடங்களாக காத்து கொண்டு इसका இருந்தவர். बारे में परमेश्वर बहुत हजार सालों से परमेश्वर इंतजार कर रहा है. மனித குலத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது हमें मनुष्यों को जब परमेश्वर देख रहा है, மனுஷன் முழுவதும் பயத்தினால் நிறைந்திருக்கிறார். मनुष्य के अंदर डर से फैला हुआ है. மரண பயம் பிடிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். मृत्यु का डर से पकड़ा हुआ लोग है मनुष्य. ஒவ்வொரு நாளும் எப்போ விடியும் என்று சொல்லி காத்திருக்கிறான். हमें हर एक दिन जब सुबह होगा करके वो इंतजार कर रहा है. விடிந்தவனுக்கு எப்போ இரவு வரும் என்று சொல்லி பயத்தோடு हमें இருக்கிறான். सुबह जब होता है तो वो ऐसा विचार रखते हैं कि रात जब होगा करके डर के वजह से रहता है. காரணம் அவனுக்கு இருக்கிறதான மரண பயம். हमें क्योंकि उसका कारण यही है कि उन लोगों के अंदर जो मृत्यु का डर रहता है. ஆண்டவருடைய உள்ளம் துடிக்கிறது. हमें परमेश्वर का मन हमारे लिए भड़क रहा है. ஐயோ இந்த மனுக்குலத்தின் பயம் மரண பயத்திலிருந்து நீக்க வேண்டுமே. हमें इस मनुष्य को मृत्यु का डर से हटना चाहिए. பார்த்தார், ஆண்டவர் பார்த்தார். அவர் தம்முடைய பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராய் மாறினார். आमीन. परमेश्वर लोगों को देखा है और उसका जो बच्चों की तरह जो है परमेश्वर खुद ये मनुष्य की रूप लिया हुआ है. மரணத்தின் அதிகாரியான சாத்தானிடத்தில் போனார். हमें मृत्यु का जो अधिपति जो है वो शैतान के पास जाया. ஜீவனை ஊற்றி சாத்தான் கரத்தில் இருந்ததான் அந்த மரணத்தின் திறவுகோலை ஆண்டவர் பிடுங்கினார். आमीन. उसका जो खुद का जिंदगी खुद का जान देख के दिया हुआ परमेश्वर क्या किया कि मृत्यु का चाबी शैतान से लिया हुआ है. ஆகவேதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரண பயம் இருக்கவே கூடாது. इसीलिए जो यीशु को मानते हुए लोगों को मृत्यु का डर नहीं रहना चाहिए. காரணம் அவர் மரணத்தை ஜெயித்தவர். उसका कारण यही है कि परमेश्वर मृत्यु के ऊपर जय लिया हुआ है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். हमारा परमेश्वर जो है मृत्यु का ऊपर जय उसको मिला हुआ है. ஒரு நடந்த சம்பவம் என்று சொல்லுகிறேன், வேடிக்கையான ஒரு சம்பவம். एक संभव बोलना चाहता हूँ.
ஒரு வீட்டில் ஒரு வயதான அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு பேர பிள்ளைங்க 4-5 பேர் இருந்தாங்க. आमीन। एक घर पे एक दादी था, दादी को जो ग्रैंड चिल्ड्रन जो है 4-5 लोग थे। அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. वो जो बच्चे लोग जो है बहुत इधर उधर चलने वाला लोग होते எல்லாம் हैं। கிறிஸ்தவ குடும்பம் தான். हमें सब क्या है कि क्रिश्चियन फैमिली ही है। இந்த அம்மா இந்த பசங்க பண்றத பார்த்து ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும்னு ஜெபம் பண்ணுவாங்க. आमीन। वो जो दादी जो है वो क्या करता है, बच्चे जो करने का जो उन लोगों का जो भी काम रहता है ना, वो देख के वो बोल रहे कि परमेश्वर मुझे ऊपर ले लो करके। ஒரு நாள் பசங்க எல்லாம் பிளான் பண்ணாங்க. एक दिन बच्चे लोग सब प्लान किया है, நீ லைட் ஆஃப் பண்ணிடு, நான் ஒருத்தன் பீரோ மேல உட்காந்துக்கினா, ஒருத்தன் லைட் ஆஃப் பண்ணிட்டா, 2 பேர் கட்டில் கீழே போயிட்டாங்க. आमीन। एक बच्चा क्या किया, लाइट ऑफ कर दो, दूसरा बच्चा बीरो के ऊपर चढ़ गया है, 2 बच्चे क्या है वो जो बेड के अंदर चले गया है। கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. आमीन। थोड़े देर के लिए वो लोग चुप बैठे थे। பாட்டி அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. आमीन। उसका जो दादी जो है प्रेयर करना शुरू कर दिया। பாட்டி சொன்னாங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. वो दादी बोल रहे परमेश्वर मुझे ऊपर ले लो। பீரோ மேல இருந்தவன் என்ன பண்ணா, டார்ச் ஆன் பண்ணிட்டு இதோ மகளே வந்திருக்கிறேன் என்று சொன்னா. आमीन। जो बीरो के ऊपर जो बंदा था या बच्चे थे, वो लाइट ऑन करके बोला है कि हाँ बेटी मैं आया हुआ हूँ। கீழே இருக்கிற 2 பசங்க கட்டில் அப்படியே தூக்குனாங்க. आमीन। जो नीचे जो बैठा बेड के अंदर नीचे जो बैठा हुआ बच्चे थे, वो बेड को उठा लिया। ஐயோ வான ஆண்டவரே என்று சொல்லி பாட்டி சத்தம் போட்டாங்க. हमें उस समय में वो दादी क्या किया कि नहीं मत लो करके वो चिल्ला रहा है। அதே போல தான் இன்னைக்கு பேசுறவங்க மரணத்தை குறித்து பேசுறாங்க, ஆனா ஆண்டவர் வாய் எடுத்துக்கிறேன்னு சொன்னா வர மாட்டாங்க. हमें इसी तरह लोग जो है मृत्यु का बारे में डर नहीं रहता है, सब बातों से बोल लेते हैं, लेकिन वो जब जिंदगी में जब आएगा तो वो लोग डर जाता है। ஆனா முதல் நூற்றாண்டில மரணத்தை தைரியமாய் சந்தித்தார்கள். लेकिन पहला जो प्राचीन काल में वो जमाना में क्या किया है, वो मृत्यु का बारे में डर नहीं रखता था। மரணத்தை குறித்து எந்த விதமான பயமே கிடையாது. मृत्यु का बारे में उन लोगों के अंदर कुछ भी डर नहीं था। கொடூரமான ரோம அரசாட்சி இருந்த போதிலும் அவர்கள் தைரியமாய் ஜீவனை கொடுத்தார்கள். उधर जो बहुत कठिन जो रोमा का जो रूल वहां पे चल रहा था, उसी समय में भी प्राण भी दे दिया है वो लोग। அந்த கடினமான நேரங்களிலும் ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனை கொடுக்க அவர்கள் முன் வந்தார்கள். उस कठिन समय में भी परमेश्वर के लिए, मसीहा के लिए जान देने के लिए वो लोग तैयार थे। ஆனால் இதை சபை சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டது. लेकिन वो सब बातों इस कलीसिया जो है लोगों को बताने के लिए भूल गया है। நீ பரலோகத்துக்குரியவன் என்று சொல்லிக் கொடுக்காமல், நீ பூமிக்குரியவன், பூமியிலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி பூமிக்குரிய காரியங்களே போதிக்கிறது. आमीन। लोग क्या करते हैं कि वो नहीं बताते हैं कि तुम लोग जो है परलोक का आदमी है, वो लोग सिर्फ बताते हैं कि तुम लोग इस धरती पे आशीर्वाद बन के रहना चाहिए। ஆகவே மரணம் சில கடினமான பிரசங்கம் கேட்ட பொழுது இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஊழியக்காரரை மாத்தி விடுறாங்க. आमीन। उस समय में अगर कोई सेवक आके थोड़ा कठिन वचन बोल दिया है तो ये लोग मानना नहीं चाहता है, वो सेवक को ही बदल देते हैं। ஆனால் அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டிலே இயேசுவை குறித்து தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். आमीन। लेकिन वो पहला जो जमाने में जो है बहुत धैर्य के साथ यीशु मसीहा के बारे में वो लोग ने सुसमाचार बोला गया है। ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்காக எப்பொழுதும் விரும்பினார்கள். हमें परमेश्वर का साथ जो है एक साथ रहने के लिए वो लोग बहुत विचार रखते थे। காரணம் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய தியாகத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். क्योंकि उतना तक परमेश्वर की जो त्याग जो है हमारे लिए जो किया हुआ त्याग है करके वो लोग मान गए थे। ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் இந்த நாளில் அடிமைப்பட்டவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். हमें लोग जो है पाप के अंदर, शापों के अंदर जो गुलाम बन के रहने का स्थिति हम देख सकता है।
ஆண்டவர் பல வருடங்களாய் பார்த்து கொண்டே हमें இருக்கிறார். परमेश्वर बहुत सालों से देख रहा है। நம்மளுடைய தேசத்துல பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் இந்த ஜனங்கள் பண்ணுகிற காரியத்தெல்லாம் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். हमें जो पापों के अंदर जो करने वाला जो क्रिया जो है वो सब परमेश्वर देख ही रहा है। அவர்களுடைய பிரயாசம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பலவிதமான காரியங்களுக்கு ஈடுபடுகிறார்கள். हमें वो लोग क्या करते हैं कि हमारा पाप का परिहार होना चाहिए बोल के बहुत पुण्य जगह पे या कुछ भी जो पुण्य जगह जो है वो सब वहां पे चल जाता है। அவர்களுடைய பிரயாசம் எல்லாம் விருதாவாய் उन காணப்படுகிறது. लोगों का सब प्रयास जो है वो सिर्फ वृथा हो जाता है। ஜனங்களுக்காக தேவன் ரத்தத்தை சிந்தினார் என்கிறதான சொல்லக்கூடிய ஆட்கள் மிகவும் குறைவு. हमें परमेश्वर हमारे लिए खून बहाया है करके बोलने के लिए बोलने वाला लोग जो है बहुत सा कम है। இன்னைக்கு ரட்சிப்பை சொல்வதற்கு எப்படி சொல்லுகிறார்கள்? आज उद्धार के बारे में किस तरह बताते हैं? நீங்க சபைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கார் இல்லாதவர்களுக்கு கார் கொடுப்பாரு, பங்களா இல்லாதவர்கள் பங்களா கொடுப்பாரு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுப்பாரு, இப்படிதான் சொல்லுகிறாங்க. आमीन। उद्धार के बारे में लोग आजकल कैसा बोल रहे हैं? आप कलीसिया पे आ जाओ, अगर आपको कार नहीं है तो परमेश्वर कार देता है, अगर बंगला नहीं है तो बंगला देता है, अगर काम नहीं है तो काम देता है। इसी तरह का बातों से लोगों को उद्धार के बारे में बता रहा है। உன் பாவங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லக்கூடிய தைரியம் இல்லாதவர்கள் अनेகர் உண்டு. आमीन। आपके पापों के लिए परमेश्वर खून बहाया है करके बोलने के लिए धैर्य नहीं है लोगों के अंदर। अनेகர் இந்த ரட்சிப்பை குறித்து அறிவில்லாமல் இதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. हमें बहुत सारे लोग जो है इस उद्धार के बारे में वो को जानता भी नहीं है, उसको जो वो लोग मानता भी नहीं है। ஆகவே தான் பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார். इसीलिए पीटर ऐसा बोल रहे कि நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் பக்தி இல்லாதவர்கள் எங்கே நிற்பார்கள்? हमें जो नीतिमान जो है अगर रक्षा के अंदर आने के लिए उसको जो ज्ञान है तो पापियों कहा जाता है। நீதிமானே ரட்சிப்பின் சந்தோஷத்தை இல்லாதவனாய் இருந்தால் பாவிகள் எங்கே இருப்பார்கள்? हमें जो नीतिमान जो है वो उद्धार की खुशी उसके अंदर नहीं है तो पापियों के अंदर किस तरह रहेगा? நமக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண்பிக்கணுமே ஒழிய हमारे अंदर का जो रक्षा की उद्धार हम दिखाना चाहिए। உலக சந்தோஷத்தை காண்பிக்க கூடாது. हम ये नहीं करना चाहिए कि इस धरती का खुशी हम दिखाना नहीं चाहिए। நமக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பின் ஒளி நம்ம முகத்திலே பார்க்க வேண்டும். हमारे अंदर का जो रक्षा की जो प्रकाश जो है वो हम दिखाना चाहिए। இப்படிப்பட்ட காரியத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். इस तरह का जो चीजों को दिखाने के लिए हम बहुत ज्ञान से रहना चाहिए। வேதத்துல நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது वचन में एक बात हम देखेंगे तो அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துல 24 25வது வசனத்துல Acts 24 to 25 இதுல பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. हमें वहां पे हम देख सकते हैं कि அந்த ஒரு அதிகாரி அப்போஸ்தலனாகிய பவுலை கூப்பிட்டு அந்த ரட்சிப்பின் செய்தியை கேட்கிறான். हमें वहां पे एक आदमी पौल को बुला के जो उद्धार की जो समाचार पूछ रहा है। அவன் நீதியை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து அவனுக்கு சொல்லும் பொழுது பயம் அடைந்து போதும் இந்த ரட்சிப்பை அவன் அலட்சியம் பண்ணிட்டு அவன் போய் விடுகிறான். हमें वो धर्म का बारे में, यीशु का बारे में, जो रक्षा के बारे में जब बता रहा है उस समय में वो डर के बोल रहे कि बस ये नहीं चाहिए बोल के वो उसको छोड़ के जा रहा है। இந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற சில கிரியைகள், हमें इस उद्धार प्राप्त करने से उसको दूर रखने वाला कुछ शक्तियां हैं। எங்களுடைய தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் சாமியார். हमें हमारी दादा एक आदमी थे, वो पुजारी थे। அவர் நான் ரட்சிக்கப்பட்ட போது அவர் வந்தார். हमें जब मैं रक्षा उद्धार के अंदर आया वो आदमी भी आया था। நான் எதுக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டே என்று கேட்டார். वो पुजारी था, वो पूछ रहे कि क्यों यीशु को क्यों लिया? நான் சொன்னேன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர் அவர் ஒருவர்தான். आमीन। मैं बोला है कि मेरा पापों को जो क्षमा करने वाला सिर्फ वही है। உலகத்துல பல தெய்வங்கள் இருந்தாலும் என்னை தேடி வந்தது என் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்று சொன்னேன். इस धरती पे बहुत सारे लोग थे लेकिन मुझे ढूंढ के सिर्फ यीशु आया है।
அவர் சொன்னார், சரி நான் ஏத்துக்கிறேன், आमीन। वो बोला है कि हाँ मैं स्वीकार करूंगा, நீ சொல்லுகிறது நான் ஏத்துக்கிறேன், अब जो बोल रहा हूँ वो मैं स्वीकार करूंगा। தயவு செய்து அந்த இயேசு என்று சொல்லி வீட்டுக்குள்ளாரே வந்து சொல்லிவிடாதே। आमीन। वो लेकिन घर के अंदर आके यीशु का नाम मत लेना। நீ இந்த நாமத்தை சொன்னா வீட்டுல இருக்கிற எல்லாம் சாமியெல்லாம் ஓடி போயிடும், தயவு செய்து நீ வீட்டுக்கு வராதேன்னு சொன்னா। आमीन। वो बोला है कि अगर तू यीशु का नाम घर के अंदर बोला है तो हमारा घर का जो भगवान जो है वो सब भाग जाएगा, इसीलिए तू घर पे मत आना। பிசாசு தந்திரமாக அவர்களை கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது। शैतान क्या करता है कि चालाकी से उन लोगों का आंख बंद कर देते हैं। ஆகவேதான் நாம் இந்த ரட்சிப்புக்காக நாம் நிறைவேற பிரயாசப்பட வேண்டும்। हमें इसीलिए इस रक्षा के अंदर इस उद्धार के अंदर आने के लिए हमारा प्रयास करना चाहिए। இந்த ரட்சிப்பு பிரயாசப்படணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? इस उद्धार के लिए प्रयास करना चाहिए तो हम क्या करना है? இந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்கு ஆண்டவர் செலுத்தின கிரயம் கொஞ்ச நஞ்சம் அல்ல। हमें इस बड़ा उद्धार के लिए परमेश्वर जो दिया हुआ जो कर्जा है ना वो कम नहीं है। அவருடைய அன்புக்கு அளவே இல்லை। उसका जो प्यार के कोई एंड नहीं है। காரணம் என்ன என்று பார்க்கும்போது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் अनुभवितिरुக்கிறோம்। हमें परमेश्वर हमें कचड़े से उठा के परमेश्वर एक अच्छा जगह पे रखे, परमेश्वर उसका जो उद्धार हमें दिया हुआ है। இதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? उसके लिए हम पहला क्या करना चाहिए? 1 பேதுரு 1 पीटर 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 2-3 நாம் வாசிக்க 2 और கேட்கலாம்। 3 हम पढ़ेंगे। நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்। ஆமென்। வேதம் சொல்லுகிறது கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தின் மீது நீங்கள் தாகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி। आमीन। परमेश्वर ऐसा बोलते हैं कि जो कलंक के जो बिना रहता है ताकि उसके दूध उद्धार पाने के लिए आमीन वाते जाते हैं। ஒரு குழந்தையானது பிறந்த குழந்தை எப்பொழுதும் அது பால் மட்டும்தான் குடிக்கும்। वो नया जो पैदा हुआ जो बच्चे जो है वो सिर्फ दूध पीते हैं। வேதம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புது சிருஷ்டி அப்பதான் பிறந்திருப்பீர்கள் என்று आमीन। சொன்னார்। वचन ऐसा बोलते हैं कि अगर आप मसीहा के अंदर रहता है तो आप एक नया सृष्टि है। இந்த திருவசனத்தை எப்பொழுதும் வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது। इस वचन को हर दिन पढ़ने वाला लोग होना चाहिए करके वचन में हमें बोल देते हैं। சின்னவங்களானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி छोटा लोग हो या बड़ा लोग हो, வசனத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது। वचन हम हर बार पढ़ना चाहिए करके सत्य वचन में बोल देते हैं। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை மறைமுகமாய் கொடுத்தார்। इस्राएल लोगों को परमेश्वर इन सब बातों को दिया हुआ है। 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 3-4 இப்படியாய் சொல்லுகிறது। 1 कोरिन्थियर 10:3 और 4 ऐसा बोलते हैं, எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள்। आमीन। एक ही जो आत्मिक जल पिया और एक ही आत्मिक जो चट्टान के अंदर वो जो पानी पिया है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி குடிக்க வைத்தார்। हमें परमेश्वर क्या किया कि चट्टान के अंदर से परमेश्वर पानी निकाल के लोगों के लिए पीना दिया है। ஞான போஜனம் ஞான தண்ணீர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது। आमीन। यहाँ पे हम देख सकते हैं कि आत्मिक जल जो है, आत्मिक भोजन जो है, இந்த இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பரிசுத்த ஆவியினாலே நாம் அதிகமாக நிரப்பப்பட்டவர்களான இருக்க வேண்டும்। हमें इन सब जो आत्मिक बलों से हम सब लोग क्या है भरा हुआ लोग होना चाहिए। வானத்திலிருந்து விழப்பட்ட அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள்। जो आसमान से जो निकले हुए जो मन्ना जो है लोग खाया था। 40 வருடம் அது என்னன்னே தெரியாத சாப்பிட்டார்கள்। हमें 40 साल जो है उन लोगों को वो क्या है पता नहीं, लेकिन फिर भी खा लिया है। ஆனா சாப்பிட்ட ஒரு மனிதனுக்கும் ஒரு வியாதி இல்லை। लेकिन वो खाया हुआ एक भी आदमी को कोई बीमारी नहीं है। வேதம் சொல்லுகிறது ஒருவனும் பலவீனப்பட்டு போகவில்லை। वचन में ऐसा बोलते हैं कि किसी को बलहीन नहीं हुआ था।
அவங்க போட்டு இருக்கிற ஷர்ட் கிளீனா அவங்க வளரும் போது அதுவும் வளர்ந்தது. हमें वो बोलते हैं कि जो डाला हुआ जो कपड़ा जो है जब वो लोग बड़े होते थे उनका साथ कपड़े भी बड़ा हो जाता था. வாசிக்கலாம். पढ़ेंगे. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் அருமையா இருக்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் டியூட்டார்மனி 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமென். இது வளர்ந்த விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிற காரியம். आमीन. ये जो बड़ा हुआ जो विश्वासी जो है उन लोगों को बोल देते हैं. அதாவது நீ உனக்கு உணர்த்தும்படி तुझे जो उद्धार करने से உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमें जो आपका जो पिता ने जो उन लोगों को पता भी नहीं था मन्ना के बारे में वो मन्ना को आपको खिलाया है. ஆனா வேதம் ஆரம்பத்தில் என்ன சொல்லுகிறது? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருந்தி. आमीन. यहाँ पे बोलते हैं कि तुमको नम्र आपको नम्र बनाया और भूखा भी होने दिया परमेश्वर. அவர் வனாந்தரத்தில் அழைத்து வந்தார். हमें फिर परमेश्वर उन लोगों को जो अरण्य पे लेके आया. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். लोगों को बहुत गुस्सा आ गया है. அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. उस जगह पे कुछ भी नहीं है. உயிர் வாழவே முடியாது. वो वहां पे उन लोगों को जी नहीं पाता था. எப்படி திரும்பினாலும் போகவும் முடியாது. हमें कौन सा भी जगह आप लोग मुड़ के देखो जा भी नहीं सकता है. வேதம் சொல்லுகிறது ஒருவனும் கடக்க கூடாத வனாந்தரம் என்று சொல்லி. आमीन. वचन में बोलते हैं कि एक भी आदमी चल नहीं पाता उसी तरह जो अरण्य में चलाया है. இப்போ கூட சரி அந்த வனாந்தரத்தை கடக்க ஒருவரால முடியாது. आज भी उस अरण्य को पार करना किसी से नहीं हो पाएगा. அந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து उस जगह पे परमेश्वर उन लोगों को लेके आया. ஆண்டவர் வெறும் ஆகாரத்தினால நீ உயிரோட இருக்க முடியும் என்று சொல்லி அல்ல. हमें परमेश्वर सिर्फ खाना खाने से आप जिंदा नहीं रहते हैं करके नहीं. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா என்பதற்காக தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். आमीन. के परमेश्वर ऐसा बोलते हैं कि बिना रोटी केवल रोटी से ही आप जीवित नहीं होते हैं परंतु जो वचन परमेश्वर का जो मुंह से आते हैं ना वो वचन के अंदर भी आप लोग जिंदा रह सकता है. ஆண்டவர் நம்மை உணர்த்துகிற தேவன். हमें परमेश्वर हमें उठाने वाला परमेश्वर है. அதாவது எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால மனுஷன் பிழைக்க முடியும். आमीन. परमेश्वर जो यहोवा की जो मुंह से निकलते हुए जो वचन जो है वो वचन के अंदर भी हम लोग जीवित रह सकता है. ஜன்ம சுபாவம் உள்ள மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். हमें जो जन्म से एक कैरेक्टर जो रहते हैं ना वो लोग क्या है ये स्वीकार नहीं कर देते हैं. ஆவிக்குரியவன் ஏற்றுக்கொள்வான். अजय आत्मा के अंदर जो रहता है ना वो स्वीकार करते हैं. காரணம் என்ன? நம் மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாமல் தேவனுடைய வித்தினால் பிறந்திருக்கிறோம். आमीन. क्योंकि हम जो है जो मांस के अंदर जो खून के अंदर हम लोग पैदा नहीं हुआ है परमेश्वर के जो बीज के अंदर हम लोग पैदा हुआ है. வசனம் என்கிற வித்து நமக்குள்ளே விதைக்கப்பட்டு இருக்கிறது. जो वचन का बीज जो है हमारे अंदर परमेश्वर रखा हुआ है. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு புது உற்சாகம் ஒரு புது பலன் வருகிறது. வியாதி நீங்குகிறது. எல்லாமே நீங்குகிறது. इसीलिए परमेश्वर के वचन जब हमारे अंदर आते हैं ना हमारा रोग जल जाता है. हमारा जो समस्या हट जाता है हमसे. தம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். आमीन. परमेश्वर जो है वो वचन से अद्भुत करने वाला परमेश्वर है. எத்தனையோ பேர் இந்த வேதத்தை அவர் இந்நாள் வரைக்கும் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். आमीन. बहुत सारा लोग जो है इस वचन को आज भी समाचार बता रहा है. விசுவாசத்தோடு கேட்டவர்களுக்கு जो विश्वास के साथ सुनते हैं ना அவர்களுக்கு நன்மை उन உண்டாகுகிறது. लोगों को आशीर्वाद आता है. விசுவாசம் இல்லாத கேட்டவர்களுக்கு जो विश्वास की बिना सुनते हैं ना அவர்கள் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள் हमें என்று वो வேதம் सब क्या हुआ சொல்கிறது. कि वो मृत्यु पे चले गया करके वचन हम देख सकता है. 1 கொரிந்தியர்ல தெளிவாய் சொல்லப்படுகிறது. एक कोरिन्थियर में हमें स्पष्ट दिख सकते हैं कि உங்களை போல அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை வந்தது. आमीन. आप
आपकी तरह उन लोगों को भी परमेश्वर का बात चला हुआ था, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாத கேட்டபடியினால लेकिन वो लोग सुना है लेकिन विश्वास के साथ नहीं सुना था, அவர்களுக்குள்ளே கிரியைகள் நடப்பிக்கவில்லை. इसीलिए उन लोगों का अंदर क्रिया नहीं हुआ। அதே போலதான் நமக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து கொண்டு इसी இருக்கிறது. तरह हमारे जिंदगी में भी क्या है, ये वचन ऐसा हमारा मन के अंदर या जिंदगी के अंदर आ रहा है, ஆனா நம்ம விசுவாசத்தோடு கேட்கிறோமா? लेकिन हम विश्वास से सुनते हैं क्या? ஒரு கேள்வி, एक प्रश्न है, நாம் எப்படி கேட்கிறோம்? हम किस तरह सुन रहा है? ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின்படி வாழ நாம் பழகிக் கொள்ள हर வேண்டும். एक दिन जो है वचन के अनुसार जीना हम प्रयास करना चाहिए। போதிக்கிறவர்கள் அவர்கள் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. हमें जो बोलने वाला लोग जो है उन लोगों का जो समस्या जो है वो छोटा नहीं है। கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். எபிரேயர் 2:1 வாசிங்க. अंत में वचन बोल हिब्रू 2:1 पढ़ेंगे। ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். கேட்டவைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். आमीन। जो जब हम सुना हुआ बातों से हम बहुत बहका करके हम लोग रहना चाहिए। இந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும்னா, ரட்சிப்பு நிறைவேற इस பிரயாசப்படணும்னா उद्धार पूरा होने के लिए हम कुछ प्रयास करना चाहिए। तो ஒரே ஒரு காரியம், सिर्फ एक ही विषय, வசனத்திலே நாம் வளர வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும், वचन- வசனத்தின்படி நடக்க வேண்டும். वचन में हम बड़ा होना चाहिए, वचन हम पढ़ना चाहिए, वचन को हम ध्यान रखना चाहिए। இன்னும் अनेक காரியங்கள் உண்டு. और बहुत सारे बातों हैं। கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில பார்ப்போம். हमें अगर परमेश्वर का चित्त है तो आने वाले दिनों में पढ़ेंगे। ரட்சிப்பு நிறைவேற நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். उद्धार पूरा होने के लिए हम आंखें बंद करके प्रार्थना करेंगे। ஆண்டவர் நமக்குள்ளே விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे अंदर बहुत श्रेष्ठ उद्धार हमें दिया है। இந்த ரட்சிப்புக்கு பின்னாடி ஆண்டவருடைய விலைக்கிரயம் அதிகமாக इस இருக்கிறது. उद्धार के पीछे परमेश्वर जो दिया हुआ जो कर्जा जो है वो बहुत बड़ा है। அந்த சிலுவையின் காட்சியை பார்க்கும் பொழுது உள்ளம் உடைந்து वो போகிறது. क्रूज हम अगर देख सकता है तो हमारा मन के अंदर हमारा जो दुख हमें देख सकता है। எப்பேற்பட்ட கல்லான இருதயமும் அந்த அன்பை காட்சி பார்க்கும் பொழுது உடைந்து हमें போகிறது. कितना कठिन हृदय है तो भी उस क्रूज का दृष्टि अगर हम देखेंगे तो वो जरूर उन लोगों को दुख आ जाता है। நமக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட हमारी வேண்டும். अंदर जो रहता है ना वो उद्धार संरक्षण करने के लिए हम लोग प्रयत्न रखना चाहिए। ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर ये उद्धार पूरा होने के लिए हमें सौंप रहे हैं। परमेश्वर கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. प्रभु आप हमें कृपा दो। परमेश्वर உம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். प्रभु आपके वचन के अनुसार चलने के लिए हमें सौंप रहे हैं। परमेश्वर உம்முடைய வசனத்தின்படி கேட்டு ஜீவிக்கிற மனுஷன் हमें आपकी वचन के अनुसार जीना वाला आदमी கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் காணப்படுகிறார். हमें चट्टान के ऊपर जो बनाया हुआ घर की तरह है। பெருவெள்ளம் வந்து மோதினாலும் அது அசையாது. वो कितना भी बड़ा जो हवा उस पे आने दे वो कुछ भी नहीं होगा। உம்முடைய வசனத்துக்குன்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. आपके वचन के अनुसार हमें सौंप रहे हैं। परमेश्वर கிருபை கொடுப்பீராக என்று हमें சொல்லி ஒப்பு कृपा கொடுக்கிறோம். दो। परमेश्वर கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். प्रभु आप हमसे बात किया इसीलिए धन्यवाद। கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம், அப்ரோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே. हमें सिर्फ हमारी जिम्मेदारी किया है। परमेश्वर हमें हमसे कोई उपयोग नहीं है। மீதியான நேரத்தை கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்துவீர். हमें आने वाले समय जो है आप ही लेके आप उपयोग करो। परमेश्वर ஆசீர்வதியும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீர். आशीर्वाद करे, हमें चलाए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह का नाम से।